Excuse me, sir. May I come in, sir? Yes, sir. வாங்க சார். வாங்க சார். Thank you, sir. Hi, sir. My name Manoj Verma, sir. I completed my master at Chennai and I'm coming from my hometown. Now I am willing to start a new business. So I need a loan from your bank, sir. நீங்க பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, எந்த மாதிரி பிசினஸ் சார் பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கீங்க? சார் ஒரு மைண்ட் ஃபேக்டரி மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் சார். ஏன்னா பூமிக்கு அடியில் இருக்க தாது பொருட்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அந்த தாது பொருட்கள் எடுத்து நம்ம எக்ஸ்போர்ட் அதர் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி சார். ஒரு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஒரு தியரி வச்சுருக்கோம் சார். அதுக்காக தான் சார். நீங்கள் உங்கள் பேங்க்கில் லோன் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். சார் உங்களுக்கு லோன் தரதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஆனால் எனக்கு வந்து ஒரு ஷூரிட்டி வேணும் சார். ஷூரிட்டி இருந்தால் தான் என்னால் லோன் தர முடியும் சார். என்ன சார், படித்தவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லும்போது அதுவே ஒரு ஷூரிட்டி தானே சார்? இதுக்கெல்லாம் எதுக்கு சார் ஒரு ஷூரிட்டி கேட்குறீங்க? ஓகே சார், நீங்கள் படித்தவங்க பேசுகிறீங்க, எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு ஒரு ஷூரிட்டி வேணும். இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுறேன் சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம். சரிங்க சார். எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுது ஸ்டார்டிங்கில்? சார் நியர்லி ஒரு 50 lakhs வேணும் சார். ஏன்னா அப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணுற அந்த பட்ஜெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் சார். ஓகே சார், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு வந்து புதுசாக ஒரு ஸ்கீம் இருக்குது நம்ம பேங்க்கில். அதில் பார்த்தீங்கன்னா less than 5% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து மந்த்லி பேக்கேஜாகவும் கட்டிக்கலாம், இயர்லி பேக்கேஜாகவும் கட்டிக்கலாம், நோ ப்ராப்ளம். நீங்கள் மந்த்லி பேக்கேஜாக கட்டும்போது உங்களுக்கு இன்னும் லெஸ்ஸாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. இயர்லி பேக்கேஜாக கட்டினீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லாமே உங்கள் விருப்பம் தான் சார். லோன் சாங்ஷன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம். உங்களை நம்பி தான் சார் கொடுக்குறோம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு நடைமுறைக்கு ஒத்து வர மாதிரி கரெக்டாக கட்டிடுங்க சார். உங்களை பார்த்தாலும் நல்ல முகமாக இருக்குது, கட்டிடுவீங்கன்னு நம்புகிறேன், பார்த்துக்கலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஐயா சாரே, வணக்கம் சாரே. யோ, யாரையா உன்னெல்லாம் உள்ள விட்டா? என்னையா வேணும் உனக்கு? போயா. சாரே, போன வருஷம் வெள்ளாம ஒன்றும் இல்லை சாரே. அதனால லோனுக்கு இது வாங்கணும் சாரே. எல்லாம் நஷ்டத்துல போயிருச்சு சாரே. ஏதோ பார்த்து எனக்கு கொஞ்சம் லோன் வேணும் சாரு. ஏதோ பார்த்து பண்ணு சாரு. லோனும் இல்லை, ஒரு வெங்காயம் இல்ல. நீ கிளம்பு, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பியா. போயா. யாயா காலங்காத்தாலும் உனக்கு பெரிய ரோதனையா போச்சு, கிளம்பியா. ஐயா ஐயா ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. உங்களை நம்பிதாயா நான் வந்திருக்கிறேன்யா. ஏதாவது பார்த்து பண்ணுங்கய்யா. ஐயா அப்படியா சொல்லாதீங்க ஐயா. உன்னை யாரையா நம்ப சொன்னா? நான் உன்னை நம்ப சொன்னா? நான் இன்னும் உன் வீட்டுக்கு ஏதாவது வந்து வேலை செஞ்சுட்டா, இல்லை ஏதாவது ஒன்று கூலி கொடுக்காம போயிட்டுனா என்ன நம்புறதுக்கு? ஏயா இப்படி பண்ற? உன்னை யார் என்ன நம்ப சொன்னா? போயா வேலையை பார்த்துட்டு காலங்காத்தால் ஏயா வந்து கடுப்பேத்திட்டு இருக்கிற? ஐயா உன் காலை பிடிச்சாவது கெஞ்சி கேட்குறையா. ஏதாவது பார்த்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பாவம் பாருங்கய்யா. இந்த மாதிரி விவசாயிக்கு நீங்க பார்த்து பண்ணாதாயா உண்டு. நான் என்னையா பண்ணுவேன் சொல்லியா? என்னையா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இருக்காதா? ஒரு தாட்டி சொன்னா புரியாதா? லோன் இல்லையா, நீ கிளம்பியா. ஐயா ஐயா ஐயா, என்ன மாதிரி விவசாயிக்கு இந்த மாதிரி சாமிதாயா கடவுளா காப்பாற்றணும். நீயே இப்படி சொன்னா என்ன சாரு? காலை பிடிச்சி கூட கெஞ்சி கேட்கறேன் சாரு. ஏதாவது பார்த்து எனக்கு கொஞ்சம் தயவாசனை பண்ணி பாரு சாரு. தப்பா பேசினா மன்னிச்சுக்கிறாரு. இந்த மரமண்டி கூட யாராரு சாரு? ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சுக்க சாரு, மன்னிச்சு. சரி, வந்தது வந்து தொலைஞ்சிட்ட. எவ்வளவு லோன் வேணும், எவ்வளவு பணம் வேணும் சொல்லு. ஐயா ஐயா, ஒரு 25,000 வேணும்யா. ஐயோ, அவ்வளோ அமௌண்ட்லாம் கிடைக்காது. ஒரு 20,000 வாங்கிக்கலாம். அதுக்கும் நீ 1008 கையெழுத்து போடுற மாதிரி அத்தாச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும், சரியா? நீ என்ன பண்றனா, போய் வீட்டு பத்திரம்லாம் இருக்குதுல்ல, வீட்டு பத்திரம் காட்டு பத்திரம்லாம் எடுத்துட்டு வா, சரியா? அதுக்கப்புறம் உனக்கு லோன் கொடுக்கலாமா வேணாமா நான் சொல்றேன், சரியா? ஐயா அதுக்கு எதுக்குயா பத்திரம்லாம்? ஐயா என்னையா என்கிட்டயே சட்டம்லாம் பேசுற? உனக்கு லோன்லாம் கிடையாது, நீ கிளம்பு. இந்த மாதிரி சட்டம் பேசினா எந்த பேங்க்ல உனக்கு லோன் தர மாட்டான். நீ முதல்ல கிளம்பு. உன்னை எல்லாம் ஒரு ஆள்ல மதிச்சு நிக்க வச்சு பேசிட்டு இருக்க பாத்தியா? எனக்கு இதெல்லாம் வேணும்யா, நீ கிளம்பியா முதல்ல. வந்துட்டானுங்க. ஐயோ நீ போறே இல்லையா? ஐயோ செக்யூரிட்டி, என்னையா பண்ற? கண்ட ஆளையெல்லாம் உள்ள ஓட்டிட்டு முதல்ல அவர் பிடிச்சி வெளியது இல்லையா? ஐயா ஐயா,
மன்னிச்சிருங்க. ஐயா தொர, ஐயா தொர, இது சுயநல பூமி. ஐயா தொர, ஐயா தொர, ஐயா தொர, நீ சூடில கைதி. நடத்தி கட்டி தராசா செடி புத்தம் சொல்லி சொத்திடுமா ரோசா. ஐயா தொர, நீ புல்லாண்டு வாழ. ஐயா தொர, ஐயா தொர, உன்னை ஐயனாக நினைக்கிறோம். ஐயா தொர. ஐயோ, நம்ம ஐயா வச்சு என்ன காட்டுக்குள்ள கிடக்குறாரு? வா போய் பார்க்கலாம். என்ன தம்பி பண்ண சொல்ற? 3 வருஷமா மழை இல்லாம ஒரு வெள்ளாமையும் வரல. ஒரு காலத்துல ஊருக்கே சோறு போட்ட பரம்பரைடா நாங்க. இப்படா நான் பெத்த மக்களுக்கே சோறு போட முடியலையே. ஐயா, எங்களுக்கு 3 வேளை சோறு போற சாமி நீங்கய்யா. நீங்களே இப்படி பண்ணலாமா ஐயா? ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க வாங்கய்யா, வாங்கய்யா, நாங்க இருக்கிறோங்க, எல்லாம் சரியாயிடும்யா, வாங்கய்யா. ஐயா, என்னதான் கல்ல கடவுளா கும்பிட்டாலும் கல்லுலயும் முள்ளுலயும் காட்டுலயும் மேட்டுலயும் மலையிலயும் வெயிலையும் மக்களுக்காக வேர்வை சிந்தி உழைக்கிற நீங்க தாயா பெருமை. நீங்க எல்லாம் தலை ஒசத்தி நடந்தாதாயா இந்த மண்ணுக்கும் எங்களுக்கும் பெருமை. நீங்க வாங்கய்யா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, வாங்கய்யா, பாத்துக்கலாம். தம்பி தம்பி தம்பி, யார் தம்பி நீ? நீ பாட்டு வந்துட்டு இருக்க? ஐயோ செக்யூரிட்டி, இதெல்லாம் பார்க்க மாட்டியா நீ? என்ன தம்பி வேணும்? ஐயோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? நீ சாப்பிடுற கடுகுல இருந்து கடைசி பருக்க அரிசி வரைக்கும் எங்கேயோ ஒரு விவசாயி வேர்வு சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச உழைப்பியா? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போய் அசிங்கப்படுத்தி அனுப்பி இருக்கிறியே, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? என்னையா, உன் தட்டுக்கு வர சாப்பாட்டை தட்டி பறிக்கணும் கோடி கோடியா கொட்டி கொடுப்ப. ஆனா உன் தட்டுக்கு வர சாப்பாட்டுக்கு தினமும் அல்லும் பகலும் ராத்திரியும் நேரமும் கஷ்டப்பட்டு வேர்வு சிந்தி ரத்தம் சிந்தி கண்ணீர் சிந்தி உழைச்ச விவசாயிக்கு கடைசியில் என்னையா மிச்சம்? நீ இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புறதுக்கு அந்த மாதிரி விவசாயி இல்லாம நீ சோறு திங்காம இருந்துக்கோ. அவங்க நிம்மதியா இருந்துருவாங்கல்லையா? இனிமேலாவது இப்படிப்பட்ட விவசாயிகளை கடவுளா பார்க்கலினாலும் பரவாயில்ல, சக மனுஷனா பாருங்கடா. ஏன்டா டே? தம்பி, என்ன மன்னிச்சிரியா, தெரியாம தப்பு பண்ணிட்டியா. நாளைக்கு எப்படியாவது அவர் கூட்டிட்டு வாயா. 4 லோன் சேல்சன் பண்றியா? வட்டியே இல்லாம 4 லோன் சேல்ஸ் பண்றியா? நீ கூட்டிட்டு வாயா, நீ அவர் கூட்டிட்டு வா. உன்ன மாதிரி ஊருக்கு ஒரு தெரிஞ்சிருந்தா எனக்கோ நாடு நல்லா இருந்திருக்கியா. இல்ல மன்னிச்சிரியா. அப்போ வரங்கய்யா, நல்லதுங்கய்யா. உங்க மனசு மாறங்க எனக்கு பெரிய சந்தோஷங்கய்யா. வரங்கய்யா, நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்கய்யா. வரங்கய்யா. வானம் இடியிடித்து மழை பெய்தாலும் பூமி புயல் அடித்து பின்பு ஓய்ந்தாலும் விவசாயியின் வியர்வை தினமும் இம்மண்ணில் விழுந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு அப்போ உடனுக்குடனே பார்க்க முடியும். மூவி டைம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.